இங்கிலீஷில் பேச கஷ்டமாக இருக்கா? நான் டெய்லி போடுற இந்த மினி ஸ்போக்கன் இங்கிலீஷை கவனிங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் சூப்பராக வரும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயங்கரமாக டெவலப் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு டே 2 ஆஃப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜேர்னி. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிட் பாஸ்ட் டென்ஸில் எப்படி கொஷின் கேட்குறது டிட்டை வச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது 3 அட்வான்ஸ்டு ஒக்காபுலரி வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் வித் மீனிங்கோட, எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட. அடுத்தது ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கிங் டிப் பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ப்ளஸ் அதுலேருந்து 3 கொஷின்ஸ் கேட்க போகிறோம். அடுத்தது அ குவிக் டெஸ்ட் டு செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் டெய்லி அண்ட் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப். இன்றைக்கி டே 2 மினி ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன் யூஸிங் டிட், past tense questions and answers. Did is used to talk about the past, especially in questions and negative sentences. டிட்டை எங்கே பயன்படுத்தணும்? பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தணும். கேள்வி கேட்கும் போது, நெகட்டிவாக பேசும்போது. சரி, டிட்டு எதுக்கு முன்னாடிலாம் வரலாம்? ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், வி, தே, சிங்குலர், ப்ளூரல் எல்லாத்துக்கும் பக்கத்தில் டிட்டு வரலாம். கொஷின் கேட்கும் போது, டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க்? நீ ஒர்க்கை முடிச்சியா? டிட் ஷீ கால் யூ? அவள் உனக்கு கால் பண்ணாளா? டிட் தே அட்டெண்ட் த மீட்டிங்? அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணாங்களா? டிட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன்? அவன் லெசனை புரிஞ்சுக்கிட்டானா? ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறதுக்கு டிட்டை பயன்படுத்திக்கலாம். சரி, இதுக்கெலாம் எப்படி பதில் சொல்கிறது? எஸ், ஐ டிட். டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா, எஸ் ஐ டிட். இல்லை முடிக்கல அப்படின்னா, நோ ஐ டிட் நாட். இல்லை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நோ ஐ டிடின்ட். டிட் ஷீ கால் யூ? எஸ் ஷீ டிட். நோ ஷீ டிடின்ட். இந்த மாதிரி ஷார்ட்டாக பதில் சொல்லணும். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். ஆஃப்டர் டிட் ஆல்வேஸ் யூஸ் பேஸ் வேர்ப். பேஸ் வேர்ப்னா என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய நார்மல் ப்ரெசன்ட் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் வேர்பை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டிட்டுங்கிறது ஆல்ரெடி பாஸ்ட். டிட் யூ ஃபினிஷ்டு யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்டக்கூடாது. நம்மளாம் நிறையா பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவோம். டிட் யூ ஃபினிஷ்டு யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்கக்கூடாது. டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் அப்படின்னு தான் கேட்கணும். டிட் ஷீ வெண்ட் தேர் அப்படின்னு கேட்கக்கூடாது. டிட் ஷீ கோ தேர் அப்படி தான் கேட்கணும். அடுத்தது சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக. ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் என் வேலையை முடித்தேன். ஷீ கால்டு மீ. அவன் என்ன கூப்பிட்டா. தே அட்டெண்ட் த மீட்டிங். அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. ஹீ அண்டர்ஸ்டுட் த லெசன். அவன் லெசனை அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டான். ஸோ அடுத்தது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் கேட்கலாம். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? டிட் யூ ட்ரை திஸ் பிஃபோர்? ஏற்கனவே அதை ட்ரை பண்ணியிருக்கியா? டிட் ஹீ கம்ப்ளீட் த டாஸ்க்? டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டானா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறத காதில் கேட்டால் மட்டும் பத்தாது, நீங்களும் வாயை திறந்து கேட்கணும், பேசணும். அப்போ தான் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். அடுத்தது ஒரு சின்ன டிப். ப்ராக்டிஸ் ஆஸ்கிங் அண்ட் ஆன்சரிங் பாஸ்ட் கொஷின்ஸ் டெய்லி. டெய்லியுமே நீங்கள் கொஷின் கேட்டு பழகுங்க, பதில் சொல்லி பழகுங்க பாஸ்ட் கொஷின்ஸை. திஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்பீக் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் கான்ஃபிடென்ட்லி. இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் எல்லாத்துக்கும் முன்னாடியும். அடுத்தது டெய்லி ஒக்காபுலரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேர்ட் கேப்பபிள். கேப்பபிள், ஹேவிங் த எபிலிட்டி ஆர் ஸ்கில் டு டூ சம்திங். திறன் கொண்ட. ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ கேப்பபிள் அப்படின்னா என்ன? ஹேவிங் த எபிலிட்டி ஆர் ஸ்கில் டு டூ சம்திங். இதை வச்சு நீங்களும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்தது டெடிகேஷன். ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் சம்திங். அர்ப்பணிப்பு. சக்ஸஸ் கம்ஸ் வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். ஸோ அர்ப்பணிப்போடு இருந்தால் தான் சக்ஸஸ் வரும். ஸோ டெடிகேஷனை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கமெண்ட்டில் எழுதுங்க. வெர்சடைல். ஏபிள் டு டூ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். பல திறன் கொண்ட. வெர்சடைல். He is a versatile employee in the company.
அவன் கம்பெனியில் ஒரு வெர்சடைல் எம்ப்ளாயாக இருக்கான், அவனுக்கு பல திறமைகள் இருக்குது. ஸோ இந்த 3 வேர்டில் உங்களுக்கு எந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எதில் உங்களால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதோ, சொந்தமாக ஓனாக ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது டெய்லி டிப்புக்கு வந்துட்டோம். ஸ்பீக் அபவுட் யுவர் பாஸ்ட் எவ்ரிடே. டெய்லியுமே உங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுங்க இங்கிலீஷில். மோஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் இன்க்ளூட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நம்மலாம் பேசும்போது டெய்லி லைஃப்பில் நம்ம பேசுவோம் இல்லையா, ஒருத்தவங்க கூட நம்ம எதை பற்றி பேசுவோம்னா முடிஞ்சு போனதை பற்றி தான் பேசுவோம். ஸோ நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம டெய்லி பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் டெய்லியுமே இங்கிலீஷில் நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க, முந்தா நேற்று என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பேசி பழகி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் யூ டிட் எஸ்டர்டே. நேற்று என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸை பயன்படுத்துங்க. நேற்று நான் வேலைக்கு போனேன், ஐ வென்ட் டு ஒர்க். நான் நேற்று இங்கிலீஷ் படித்தேன், ஐ ஸ்டடிட் இங்கிலீஷ். நேற்று நான் வீடியோ பார்த்தேன், ஐ வாட்ச்ட் அ வீடியோ. தென் ஆஸ்க் யுவர் செல்ஃப் கொஷின்ஸ். உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. டிட் ஐ லேர்ன் சம்திங் நியூ? நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டேனா? டிட் ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ்? நான் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணனா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். திஸ் ஹேபிட் வில் இம்ப்ரூவ் போத் யுவர் திங்கிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு வளரணும்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. எப்போதுமே இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஸ்பீக்கிங்கும் வரும். ஸோ நான் இப்போ கொடுக்குற இந்த சிம்பிள் ஸ்டோரியை நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் கொடுக்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ கவனிக்கலாமா ஷார்ட் ஸ்டோரி? என்ன ஷார்ட் ஸ்டோரி? கார்த்திக் வாண்டட் டு இம்ப்ரூவ் ஹிஸ் இங்கிலீஷ் பட் ஹி ஆல்வேஸ் செட் ஐ வில் ஸ்டார்ட் டுமாரோ. எப்போதுமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான் கார்த்தி, ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். டேஸ் பாஸ்ட் பட் ஹி நெவர் ஸ்டார்டட். டே போய்கிட்டே இருக்குது, ஆனால் அவன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஒன் டே ஹீ ரியலைஸ்ட் தட் வெயிட்டிங் வாஸ் த ப்ராப்ளம். ஸோ ஹீ மேட் அ டெசிஷன். அப்புறமா தான் அவன் ரியலைஸ் பண்ணான், நம்ம வெயிட் பண்ணுறது தான்டா ப்ராப்ளமே. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். ஹீ ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் 10 minutes ஆஃப் ப்ராக்டிஸ் டெய்லி. டெய்லி 10 நிமிஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஹீ ஸ்போக் சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் லேர்ன்ட் நியூ வேர்ட்ஸ். சின்ன சின்ன சென்டென்சஸ் எல்லாம் பேசி பார்க்குறான், புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறான். ஸ்லோலி ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ்டு. மெதுவாக அவனோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. பீப்புள் அரவுண்ட் ஹிம் நோட்டீஸ்டு த சேஞ்ச். அவனை சுற்றிலும் இருக்கிற பீப்புளெலாம் அவனை நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஏதோ சேஞ்ச் நடக்குது அப்படின்ட்டு. கார்த்தி லேர்ன்ட் அன் இம்பார்ட்டன்ட் லெசன். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் டெய்லி கிரியேட் பிக் ரிசல்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், டெய்லி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், செயல்கள் தான் ஒரு பிக் ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கு கீழே இருக்கிற கொஷின்ஸுக்கான ஆன்சர் உங்களால் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். Why didn't Karthi start learning earlier? What decision did he make? What lesson did he learn? ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம படித்த கிராமர்லேருந்து ஒரு கொஷின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Did you finish your work? Did you finish your work? Did you finishing your work? இதில் எது கரெக்டு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம். டெய்லி என்னோடய வீடியோ சாயந்தரம் 6 மணிக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். நீங்கள் அதை பார்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷை கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். Day 2 சூப்பராக கவனிச்சிங்க, சூப்பராக புரிஞ்சிச்சு நான் நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷை சூப்பராக கற்றுக்கோங்க. நாளைக்கு Day 3 சந்திக்கலாம். பாய்.